ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கிலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதாவது ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, ஜாப் ப்ரொஃபைல், அதுக்கடுத்து உங்களுக்கான ஜாப் வந்து எங்கே இருக்க போகுது, மொத்த வேக்கன்சி, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு வங்கி வேலைவாய்ப்பு மற்றும் அரசு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா தற்போது அப்ரெண்டிஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 28, 2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேக்கன்சி 750 வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவை எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுற கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் மார்ச் 9, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மார்ச் 1, 2025 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா மார்ச் 9 வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த 750 வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் ஜோன் வைஸாகவும் வந்து பிரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 175 வேக்கன்சி இருக்குது. இந்த 175 வேக்கன்சியில் எஸ்சிக்கு 33 வேக்கன்சி, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி, ஓபிசிக்கு 47 வேக்கன்சி, அதுக்கடுத்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 17 வேக்கன்சி, ஜென்ரல் 27 வேக்கன்சி, மொத்தமாக 125 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 7 வேக்கன்சி வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் வந்து எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் போதுமானது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மார்ச் 9க்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவை எஸ்சிக்கு 111 வேக்கன்சி இருக்குது, எஸ்டிக்கு 34 வேக்கன்சி இருக்குது, ஓபிசிக்கு 171 வேக்கன்சி இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 66 வேக்கன்சி இருக்குது, ஜென்ரலுக்கு 368 வேக்கன்சி, டோட்டலாக 750 வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 30 வேக்கன்சி வந்து இருக்குது. அதனால் இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் நேஷ்னாலிட்டி வந்து இந்தியாவை சேர்ந்த அனைத்து ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மார்ச் 1, 2025 வரைக்கும் நம்ம கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் மினிமம் 20 வயசுலேருந்து அப்ளை பண்ணிக்க முடியும், மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து ஆட் ஆகும். 1997 மார்ச் 1க்கு முன்னாடி பிறந்தவங்களும் 2005 மார்ச் 1க்கு பின்னாடி பிறந்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி வந்து முடிச்சிருந்தால் போதுமானது. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி முடிச்சிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தாராளமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஓபிசி நான் கிரிமினல் 3 வருஷம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, அதோட இந்த இயர்ஸ் வந்து ஆட் ஆச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. ஒரு முறை மேலோட்டமாக படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோவில் பார்த்திங்கன்னா 15,000, அர்பனில் வந்து 12,000, அப்புறம் செமி அர்பன் ஆர் ரூரல் ஏரியாவில் வந்து உங்களுக்கு 10,000 மந்த்லி சேலரியாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோலேருந்து 15,000 பார்த்திங்கன்னா 4,500 வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணுது, மற்றது வந்து பேங்க் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும், அதுக்கடுத்து ரீஜன் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஆர் ஃபைனான்சியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் ஆர் சப்ஜெக்ட் நாலேஜ், இந்த 4 டாபிக்ஸ்லேருந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு டாபிக்ஸ் 25 கொஷின், மொத்தம் உங்களுக்கு 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க்குன்னு மொத்தம் 100 மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் எதுவும் வந்து கிடையாது. உங்களுக்கு 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது 90 மினிட்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து அப்ளை பண்ண பாருங்கள். அதாவது nats.education.gov.in என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி வந்து நேட்ஸில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு 400, பெண்கள் எஸ்சி, எஸ்டி 600 பே பண்ணணும். ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 800 வந்து கொடுத்துருக்காங்க வித் ஜிஎஸ்டியோட. ஸோ ஜிஎஸ்டியோட சேரும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 472,
ஃபீமேல் எஸ்சி எஸ்டி வந்து 708 ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வந்து 944 ரூபா வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் அதாவது எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட், ஓபிசி, நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் இது மாதிரி வந்து எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட், டிகிரி மார்க் ஷீட், அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான மார்க் ஷீட், இது எல்லாமே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.